ஒரு டாகுக்கு பெஸ்ட் டைம் டு ட்ரெயின் வந்து ஃபீடிங் டைம். அது கொஞ்சம் பசியோடு இருக்கும்போது. இப்போ இவனோட ஃபுட் நான் கையில் எடுத்திருக்கேன். இவனுக்கு நான் ஆல்ரெடி டீச் பண்ணது மூலமாக இப்போ எங்கே பாருங்கள் ஜம்ப் பண்ணி அவன் எடுக்க மாட்டான். நான் அவனை ஸ்டேயில் போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரைனிங் செஷன் இதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக உங்கள் டாகோட டிசிப்ளின், பிஹேவியர் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போயா வா உட்காரியா காலை ஹீல் காட் டேம் கவர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் என் தமிழ். நான் கார்த்திக் முருகேசன். பெஸ்ட் டைம் டு ட்ரெயின் யுவர் டாக் அது வந்து ஃபீடிங். இது காலி, நான் கார்த்திக். நான் பேசிக்கலி ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, டாக் ட்ரைனிங் என்னுடைய பேஷன். இப்போ நான் எல்லா மூமெண்ட்டையும் இதில் பண்ண வைக்க முடியும். காலி வந்து ஒரு 21 மாதம் ஆச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஃபுட் இங்கே இருக்கும். இவனுக்கு செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின் எல்லாமே கலந்து இந்த செஷனில் காட்டப்போ இந்த செஷனில் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ உட்காந்துருக்கான். காலி செட் சைட்லேருந்து காமிக்கிறேன். செட் செட். நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு நாய் குட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இது நாய் குட்டின்னு வச்சுக்கலாம். நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஃபுட்டை மட்டும் கையில் வச்சுட்டு இப்படி காமிச்சிட்டு ஃபஸ்ட்டு இப்படி கொடுக்குறீங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் தேவையில்லை. இப்போ டவுனில் போட்டிருக்கேன். இப்போ நான் சிட்னா, இப்போ நான் சைடில் வர வைக்கணும்னா, இப்போ நீங்கள் பண்ணும்போது ஃபுட்டை எப்படி கையில் ஹோல்டு பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். காலி ஸ்டே. ஃபுட்டை வந்து இப்படி கையில் போட்டுட்டு பாருங்க, உள்ளங்கையில் வச்சுட்டு கட்டை விரலை வச்சு நான் மேலே வச்சுக்கிறேன். ஃபுட்டை வந்து இப்படி கொடுக்காதீங்க. அதுவும் குட்டிக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா கையை இப்படி விரலை இப்படி கடிச்சிடும். ஓகே, அது தெரியாமல் தான் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி ஸ்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். இதெல்லாம் ட்ரைனிங்கோட அவுட்கமில் வந்தது. இப்போ நான் வந்து பப்பியாக இருந்தால் அப்படி ட்ரெயின் பண்ணணுன்னா ஃபுட் அப்படி கையில் வச்சுட்டு டவுன் கூட நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஆரம்பத்தில் சைட்லேருந்து அதே பார்க்கலாம். இப்போ சைடில் வந்துட்டான். இது வந்து ஒரு ஹீல் பொசிஷன். நான் இப்படி தான் அவனை ட்ரெயின் பண்ணேன். இப்படி ஃபுட்டை கையில் வச்சுட்டு இப்படி நமக்கு பின்னாடி கொண்டு வந்துட்டு இப்போ பாருங்கள், இப்படி முன்னாடி வந்திருக்கான். இதை இப்படி வச்சு எல்லாமே சிம்பிள் தான். நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து 5 to 10 minutes தான் அவனுக்கு நான் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஃபுட்டை யூஸ் பண்ணுறேன். இல்லைனா ஃபுட்டை யூஸ் பண்ணாமல் என்னால் இது பண்ண முடியும். களி ஓகே. இது வந்து ஒரு காட் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் இதில் எப்படி படுக்கவும் வைக்கலாம். களி இப்போ நான் வந்து ஸ்டே கமாண்ட் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபுட்டை கையில் வச்சுட்டு களி ஸ்டே. இப்படி ஃபுட் இங்கே வச்சுட்டேன். வலது கால் எடுத்து வைக்கிறேன். இந்த ஃபுட் இங்கேயே இருக்குது. ஸோ டாக் ஸ்டேயில் இருக்கும். குட் பாய். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி களி சரி. நான் வந்து இதெல்லாம் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி முடிச்சாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காமிக்கிறேன். களி ஸ்டே. இப்போ நான் இங்கே வைக்கிறேன். ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். இவன் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தால் நான் முன்னாடி போய் அவனை பிளாக் பண்ணிடுவேன். ஓகே, அப்போ அவன் எந்திரிக்க மாட்டான். இப்போ நான் பக்கத்தில் இருந்து பண்ணேன். அப்புறம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் பண்ணேன். ஸ்டே. ஒவ்வொரு தடவையும் நான் வலது காலை தான் எடுத்து வைக்கிறேன். இப்போ ஒரு 4-5 அடி கெயின் பண்ணுறேன். அப்புறம் நான் போயிட்டு ஒன்றுமே சொல்லாமல் பக்கத்தில் போயிட்டு குட் பாய் குட் பாய். சில பேர் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி பண்ண சொல்கிறாங்க. தப்பு கிடையாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் களி எஸ் களி புஷ் டவுன் ஸ்டே. இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட். இப்போ நான் பண்ணுறது ஃபுட்டு கிடையாது. ஃபுட்டு கையில் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் நான் வந்து ஃபுட்டு கொடுக்காம நான் ஒன்றுமே பண்ணாமலும் நான் சுற்றி வரலாம். அவன் அப்படியே இருப்பான். களி ஹீல் காட்
கவர், ரைட், ஃப்ரண்ட். பாருங்க, இது எதுக்கு நான் காமிச்சேன் அப்படின்னா, இப்போ 4 கமாண்ட் சொல்லிட்டேன் ஃபுட். ஆனால் 4 கமாண்ட் பண்ணதுக்கப்புறம் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு இருக்க கேள்வி, நான் எப்போவுமே ஃபுட்டை கொடுத்துட்டே இருக்கணுமா? அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு கமாண்டுக்கு பண்ணுறது, அப்புறம் ஒரு கமாண்டை பல முறை பண்ணுறது, அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 கமாண்டுக்கு சேர்த்து கொடுக்குறது. இப்போ இன்னும் ஒன்றே கடைசியாக காமிச்சு முடிக்கிறேன். இதை ட்ரெயின் பண்ணுங்கள். ஃபுட்டை கையில் வச்சுட்டு நிறைய நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் டாக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது பெர்ஃபெக்டாக வராது. நீங்கள் ஃபுட்டை கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணி பண்ணுங்கள், தப்பே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டை வெளியில் எடுக்கலாம். இப்போ நான் ஒன்றே உங்களுக்கு காமிக்கிறேன். காளி, ஹீல். ஹீல் சரியான பொசிஷனுக்கு வந்துட்டான். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது இவனுடைய கழுத்து வந்து என்னுடைய தொடைக்கு பக்கத்தில் இருக்கணும். இப்போ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நான் ஒன்றுமே சொல்லாமல் வலது கால் எடுத்து வைக்கிறேன். அப்போ அவன் வந்து அங்கேயே அதே இடத்துல உட்காந்துருக்கணும். இடது காலை எடுத்து வச்சா என்னை ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் வலது காலை எடுத்து வச்சேன். நான் ஒன்றும் அவனை சொல்லலை, அவனை கான்டாக்ட் பண்ணலை. அதே இடத்துல தான் அவன் இருப்பான். கீழே ஃபுட் இருக்கிறனால எடுக்கிறான். பட் அவன் திரும்ப உட்காரணும். நான் உட்காராமல் அவன் பக்கத்தில் போகக்கூடாது. ஓகே. இப்போ நான் போயிட்டு இந்த பக்கம் திரும்பி இப்போ நான் இடது காலை எடுத்து வைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன ஃபாலோ பண்ணணும். கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த கையில் ஃபுட் இருக்குது. பட் நான் ஃபுட் இருந்தாலும் இல்லாட்டெல்லாம் பண்ணுவான். இதை நான் டெவலப் பண்ணது. நீங்களும் கட்டாயம் பண்ணலாம். காளி, குட் பாய். இப்போ நான் ஃபினிஷிங் டச். இப்போ நான் கொஞ்சம் ஃபுட்டை கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபுட்டை கடைசியாக இதில் வச்சுட்டு லீவ் இட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நீங்கள் இப்படி ஃபுட்டை வந்து லீவிட்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க. லீவிட்னா அதுக்கு என்னென்னு தெரியாது. ஒரு வேளை அவன் சாப்பிட வந்தீங்க பாருங்கள், அவன் என்ன வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். சாப்பிட வந்தால் இப்படி கையை வச்சு மறைச்சிக்கோங்க. டாக் வந்து என்னென்னு பார்த்துட்டு பின்வாங்கும். அப்புறம் கையை எடுக்கிறீங்க, மறுபடியும் மறைக்கிறீங்க, மறுபடியும் எடுக்கிறீங்க, திரும்ப முன்னாடி போனால் மறுபடியும் மறைக்கிறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அது காமாக உட்காந்ததுக்கப்புறமா நீங்கள் டேக் இட்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸு. இப்போ காளி பாருங்கள், என்னை மட்டுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான். குட் பாய், டேக் இட். ஓகே, இதில் அட்வான்ஸாக நான் அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போனேன். காளி, செட், லீவ் இட். இந்த அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் அண்ட் பாண்ட் இருக்கணும். காளி, நோ இந்த அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷனும் பாண்டும் நம்ம டாக்கிட்ட இருந்ததுன்னா, இங்கே பாருங்கள், டாக் வந்து நமக்கு கவனிச்சுட்டே இருக்கும். வெளியில் போனாலும் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக எந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து டாக் நம்மளை கவனிக்கிற மாதிரி கொண்டு வரலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ட்ரைனிங்கை ஈஸியாக எப்படி ஆக்குறதுன்றதை பற்றி தான் கற்றுக்க போகிறோம். உங்கள் டாக் கூட உங்கள் லைஃப்பை ஈஸி ஆக்குறது தான் இந்த சேனலோட கோல். வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் அதிகமான கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் யூஸ் பண்ணி பயன்பெறலாம். அடுத்த ட்ரைனிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது காளி அண்ட் கார்த்திக். காளியும் நானும் டாக்டர் என்ற தமிழ். ஹேவ் அ நைஸ் டே கைஸ்.